துரோகத்துக்கு ஏது நிறம்? உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்க மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு நீங்க நிஜமாவே நம்புறீங்களா? எரியிற நெருப்புல எது உங்களுக்கு கம்மியான வலிய தரும்னு நீங்க தேடுறது எவ்ளோ முட்டாள்தனமோ, அப்படித்தான் இதுவும். எரியும் கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி? 1000 வருஷமா நம்ம ஊர்ல சொல்லப்படுற இந்த ஒரு பழமொழிக்குள்ள துரோகத்தோட மொத்த உருவமும் ஒளிஞ்சிருக்கு. வாங்க உண்மையான விளக்கத்த டீகோட் பண்ணலாம். கொல்லிங்கிறது பிணத்தை எரிக்க பயன்படுத்துற நெருப்பு கட்டை. அதுல இந்த கட்டை நல்ல கட்டை, அந்த கட்டை கெட்ட கட்டைன்னு வித்தியாசம் கிடையாது. கட்டை எதுவா இருந்தாலும் நெருப்புக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான், சுட்டு பொசுக்கிறது. நம்பிக்கை துரோகம் பண்றவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்காதீங்க. அவர் அவ்வளோ கெட்டவர் இல்லைன்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற கொல்லி. விஷம் தங்க கிணத்துல இருந்தாலும் விஷம்தான். தீயவர்களோட நட்பு சில நேரம் குளிருக்கு எதமா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் உங்களை முழுசா சாம்பலாக்கிடும். காலங்காலமா நாம செஞ்ச தப்பு இதுதான். தீயவர்கள்ல ஒருத்தர நல்லவர்னு நாம அடையாளப்படுத்துறது. சக்கரை தடவின அவங்க வார்த்தைகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. பழமொழிகள் புரிந்தால்தான் அழகு. இது போல பழமொழிகளின் விவரங்களை தெரிஞ்சுக்க டீகோடிங் பழமொழி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.